ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. யூனிட் 1ல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்மின்த் பேரசைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே டீனியா சோலியம் முடிச்சாச்சு ப்ரீவியஸ் கிளாஸில். இன்றைக்கி லிவர் ஃப்ளூக் பார்க்க போகிறோம். லிவர் ஃப்ளூக்கும் சிஸ்டோமாவும் பார்க்க போகிறோம். லிவர் ஃப்ளூக்கை வந்து நம்ம ஃபேஷியோலா ஹெப்பாட்டிக்கா தான் ஆர்கானிசம் நேமு. அதை லிவர் ஃப்ளூக்குன்னு கூப்பிட்றோம். ஏன்னா இது ஷீப்போட லிவரில் கால் பிளாடரில் இது இருக்கும், லிவ் பண்ணும். தென் இதோட கிளாஸ் வந்து ட்ரெமட்டோடா. ஏற்கனவே டீனியா சோலியம் வந்து கிளாஸ் சிஸ்டோடான்னு பார்த்தோம். கிளாஸ் ட்ரெமட்டோடாவுக்கு வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஃப்ளாட்டாக லீஃப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். லிவர் ஃப்ளூக் வந்து கிளாஸ் ட்ரெமட்டோடா. இதோட பாடி வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக், 3 லேயர்ஸ் இருக்கும், எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு. பாடியோட அவுட்டர் லேயர் வந்து கியூட்டிக்கிளில் கவர் ஆகிருக்கும். சில ஆர்கானிசம்க்கு நம்ம பாடியோட அவுட்ரு கவர் பெல்லிக்கிள் சொல்லியிருக்கோம். சில ஆர்கானிசம்க்கு பாடியோட அவுட்ரு கவர் பிளாஸ்மலம்மா சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசம் படிக்கையிலையும் அதுக்கு என்ன ஹோஸ்ட்டு, எத்தனை ஹோஸ்ட்டுன்னு பார்க்கணும். மோனோஜெனிக் ஹோஸ்ட்டா, டைஜெனிக் ஹோஸ்ட்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி அதோட டெவலப்மெண்ட்டில் வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்குது. டைரெக்டாக எக்லேருந்து அடல்ட் வரல, இடையில லார்வல் ஸ்டேஜ் இருந்தால் லார்வல் ஸ்டேஜ் பார்த்துக்கணும். அப்புறம் எந்த ஸ்டேஜ் வந்து ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுது, இது 3மே நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது 3 கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹோஸ்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ஹோஸ்ட்டு பார்த்துக்கணும், லார்வா என்னன்னு பார்த்துக்கணும், இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ், இந்த லார்வாவில் எது இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ 2 ஹோஸ்ட்டு, டைஜெனிக் ஹோஸ்ட்டு லிவர் ஃப்ளூக்குக்கு ஷீப்பு, ஸ்னெயில். ஷீப்பில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதனால ஷீப் தான் இதோட ப்ரைமரி ஹோஸ்ட். ஸ்னெயில் வந்து இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு தான். அதில் வெறும் லார்வல் ஃபார்ம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு லார்வல் ஃபார்மாக அதோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் இருக்கும் ஸ்னெயிலில், அதனால் அது இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு. இதோட ஃபேஷியோலா ஹெப்பாட்டிக்காவில் வந்து நம்ம டீனியா சோலியமில் பார்த்த மாதிரியே தான் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன், அலிமெண்ட்ரி கெனால் ப்ரைமரியாக டெவலப் ஆகிருக்கும். பட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் பண்ணும். எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து புரோட்டோனெஃப்ரிடியா, ஃப்ளேம் செல்ஸில் முடியும் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். பிளாட்டிஹெல்மின்த்தில் மேக்ஸிமம் ஃப்ளேம் செல்ஸ் வந்துடும், புரோட்டோனெஃப்ரிடியாவும் ஃப்ளேம் செல்ஸும். இது ஹெர்மாஃப்ராடைட், அதாவது போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே ஆர்கானிசம்குள்ளே இருக்கும். அண்ட் காப்புலேஷன் கெனால் பார்த்திங்கன்னா அது ஓப்பனிங் ஆஃப் லாரஸ் கெனால்னு சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் ஆஃப் லாரஸ் கெனால் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு காப்புலேஷன் கெனால் தான் அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வருது லிவர் ஃப்ளூக்லன்னு தெரியணும். ஓகே, இப்போ இதோட லைஃப் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். கேப்சூலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேப்சூல் அப்படின்றது ஃபுல்லி மெச்சூர்டு எக், ஃபெர்டிலைஸ்டு எக். அதுக்குள்ளே யாக் இருக்கும், அதை சுற்றி ஒரு ஷெல் இருக்கும், ஃபெர்டிலைஸ்டு எக் இருக்கும். அது வந்து ஷீப்போட உடம்புக்குள்ளே மெராசிடியம் லார்வாவாக ஹேட்ச் ஆகுது. மெராசிடியம் லார்வா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி மீனோட செதில் மாதிரி இருக்கும் அதை சுற்றி. ஸோ 21 செதில் இருக்குது, 21 செதில் இப்படி இருக்குது. ஓகே, மெராசிடியம் லார்வாக்கு 21 ஷெல் இருக்குது, இந்த ஸ்கேல்ஸ் இருக்குது. அதை வந்து மேலே ஒரு 6 செதில், அப்புறம் செகண்ட் லேயர் ஒரு 6 செதில், அப்புறம் தேர்ட் லேயர் 3 செதில், அடுத்து ஒரு 4 செதில், கடைசியாக முடியும் போது ஒரு 2 செதில் முடியுது, ஒரு கிரேப்ஸ் கொத்து மாதிரி. அப்போ இதில் வந்து மெராசிடியம் லார்வாவில் எத்தனை செதில் இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுக்கு 21னாவது சொல்ல தெரியணும், 21னாவது சொல்ல தெரியணும். அது 6, 6, 3, 4, 2 நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் ஒன்று தான். இது ஈஸியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 21 வரும். பட் மெராசிடியம் லார்வாவில் 21 ஸ்கேல்ஸ் இருக்கும். இந்த மெராசிடியம் லார்வா தான் ஸ்னெயிலோட உடம்புக்குள்ளே போகுது. அப்போ இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஃபார் கெட்டிங் இன் டு ஸ்னெயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெராசிடியம் லார்வா. உள்ளே போனோடனே ஒரு மூமெண்ட் இல்லாத ஒரு ஸ்போரோசிஸ்டாக ஃபார்ம் ஆயிரும். தன்னை சுற்றி ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகி ரவுண்டாக ஸ்போரோசிஸ்டாக ஃபார்ம் ஆயிரும். அந்த ஸ்போரோசிஸ்ட்லேருந்து ரெடியா லார்வா வரும், அது செர்காரியா லார்வாவாக மாறும், அதுக்கப்புறம் மெட்டா செர்காரியாவாக மாறும். மெட்டா செர்காரியா ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் ஆஃப் லிவர் ஃப்ளூக் ஃபார் ஷீப்? ஷீப்புக்குள்ளே போகிறதுக்கு இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் மெட்டா செர்காரியா தான். சாதாரணமாக இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேஜ் கேட்டாலும் நம்ம மெட்டா செர்காரியா தான் எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் பார்ட் வந்து நம்மளுக்கு டொமஸ்டிகேட்டடாக ஷீப்பில் வந்து இந்த டிசீஸ் வரக்கூடாதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மெட்டா செர்காரியா, மெராசிடியம் லார்வா. இது தவிர ஆப்ஷனில் மெட்டா செர்காரியா கொடுக்காம, மெராசிடியம் கொடுக்காம செர்காரியா, ரெடியா, ஸ்போரோசிஸ் இதெல்லாம் கொடுத்தா கூட நம்ம இதெல்லாம் லிவர் ஃப்ளூக்கில் வருமேன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகே, இதே மாதிரி தான் சிஸ்டோமா இருக்கும். லிவர் ஃப்ளூக் வந்து ஃபேஷியோலா ஹெப்பாட்டிக்கா வந்து லிவர் ஃப்ளூக் மாதிரி, சிஸ்டோமா வந்து பிளட் ஃப்ளூக். ஓகே, அதோடதையும் இன்றைக்கி பார்த்துருவோம்.
ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டோமா இது பிளட் ஃப்ளூக்கு, இதுவும் ஒரு ஹெல்மெண்ட் பேரசைட்டு, அதனால இதோட ஃபைலம் என்னது பிளாட்டி ஹெல்மெண்டஸ் தான். இதுக்கு டைஜெனிக் ஹோஸ்ட் மேனோ ஸ்னெயிலோ, மேனோட பிளட்டில் தான் இது லிவ் பண்ணும், அதனால இதை பிளட் ஃப்ளூக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதோட லார்வல் ஃபார்மும் மிராசிடியம், ஸ்போரோசிஸ்ட், செர்காரியா அப்படி தான் வரும். நம்ம லிவர் ஃப்ளூக்கு பார்த்த மாதிரி தான் இதோட லார்வல் ஃபார்மும் வருது. இதில் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தோம்னா, அது வந்து இது டீனியா சோலியமாக இருக்கட்டும், ஃபேஷியலா ஹிப்பாட்டிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே ஹெர்மாஃப்ராடைட்னு சொன்னோம். போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஆர்கானிசம்குள்ள அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். ஆனால் டயேஷியஸ் இதில் வந்து நீங்கள் மேல் சிஸ்டோமா ஃபிமேல் சிஸ்டோமான்னு உங்களால் செக்ஷுவல் டைமார்ஃபிசம் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் மேல் சிஸ்டோமா ஃபிமேல் சிஸ்டோமான்னு 2 ஆர்கானிசம் இருக்கும். மேல் செக்ஸ் ஆர்கன் ஃபிமேல் செக்ஸ் ஆர்கன் வேறு ஆர்கானிசமில் இருக்கும். அதனால இந்த டயேஷியஸ்ன்னு சொல்கிறோம். செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இது காட்டுது. ஓகே, இது எப்படி இருக்கும்னா, மேல் எப்படி இருக்கும்னா, மேலோட உடம்புல ஒரு கைனகோரிக் கெனால் இருக்கும். அதோட உடம்புல இப்படி ஒரு கைனகோஃபோரிக் கெனால் இருக்கும், ஒரு கால்வாய் மாதிரி கைனகோஃபோரிக் கெனால் மாதிரி இருக்கும். இந்த கைனகோஃபோரிக் கெனாலுக்குள்ளே தான் ஃபிமேல் ஆர்கானிசம் இப்படி ஒட்டிகிட்ருக்கும். எப்போவுமே மேலும் ஃபீமேலும் கைனகோஃபோரிக் கெனால்னால அட்டாச் ஆகிருப்பாங்க. ஸோ கைனகோஃபோரிக் கெனால் மேலில் இருக்குமா ஃபிமேலில் இருக்குமா, மேல் சிஸ்டோமாவா ஃபிமேல் சிஸ்டோமாவானா மேல் சிஸ்டோமாவில் தான் கைனகோஃபோரிக் கெனால் இருக்கும். அந்த கைனகோஃபோரிக் கெனாலுக்குள்ளே வெட்டட் கண்டிஷன் எப்பயுமே சேர்ந்தே இருக்குது, ஃபிமேல் சிஸ்டோமா வந்து ஒட்டியிருக்கும். ஓகே, இது என்ன டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா சிஸ்டோமியாசிஸ் வந்து பிளட்டில் இருக்கும் இந்த சிஸ்டோமா. ஹீமச்சோரியானா யூரின் வந்து பிளட்டோட ரிலீஸ் ஆகும். யூரின் போகும்போது பிளட் வந்து வரும். இதுதான் சிஸ்டோமியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2 ஹெல்மெட் பேரசைட் பார்த்துருக்கோம், ஃபேஷியோலா ஹிப்பாட்டிக்கா அண்டு சிஸ்டோமா. தேங்க்யூ.